இப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு இங்கே வந்து ஒரு பெரிய கான்ஸ்டியூஷன் சிக்கலே வந்துட்ட மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு வேணும்னே ஏதோ சண்டை பிடிக்கிற முயற்சி மாதிரி தான் ஆளுநர் தரப்பிலிருந்து எனக்கு தோணுது. காவேரியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்புகள் எல்லாம் வந்து கர்நாடக அரசு மதிக்கலை. என்ன பண்ண முடிஞ்சது? இப்போ அரசியல் தீர்வுகளை நீங்கள் சட்ட ரீதியாக வந்து தீர்வு கொண்டு வந்துட முடியாது எல்லா நேரமும். அரபு தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நேர்காணலில் முன்னாள் ஐநா அலுவலர் டாக்டர் இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். சார், சமீபத்தில் தமிழ்நாடு அரசு தொடுத்த ஒரு வழக்கு, இங்கே ஆளுநர் அவர் பில்ஸ் எல்லாம் ரொம்ப அவர் கையிலே வைத்திருக்கிறார், ஒப்புதல் தரவில்லை அப்படின்ற அந்த விஷயத்துக்கு உச்சநீதிமன்றம் 142 வழியாக அது ஒப்புதல் அளித்திருக்கு. அது முழுமையாக எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் வேந்தர் பொறுப்பு முதலமைச்சர் வசம் வருவது. இதன் வழியாக இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரும்பான்மையான பல்கலைக்கழகங்களுக்கு அவர் வந்து வேந்தராயிட்டார். அவர் ஒரு மீட்டிங் போடுறார். அதே நேரத்தில் துணை ஜனாதிபதி திரு ஜெகதீப் தன்கரை வந்து இந்த 142 எக்ஸ்ட்ரா பார்லிமெண்ட் ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீங்கன்ற கருத்தை வெளிப்படையாக தெரிவிக்கிறார். துணை ஜனாதிபதியை அழைத்து ஊட்டி ராஜ்பவனில் நம்ம தமிழ்நாடு மேதகு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இப்போது விசி எல்லாத்தையும் கூப்பிட்டு, வைஸ் சான்சலர்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறார். அதே மாதிரி முதலமைச்சர் இப்போ சமீபமாக முடிச்சிருக்கிறார். இப்போது இந்த மாதிரி ஒரு இங்கே வந்து ஒரு பெரிய கான்ஸ்டியூஷன் சிக்கலே வந்துட்ட மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இத்தனை மீட்டிங் போட்டால் கல்வியோட தரம் தானே உயரும். இப்போ இவ்வளவு முனைப்பாக எல்லா கான்ஸ்டியூஷனல் ஹெட்ஸும் வந்து வைஸ் சான்சலர்ஸை பார்க்குறதெல்லாம் பார்த்தா அவ்வளோ யோசனைகள் சொல்லுவாங்க போல இருக்கு அவங்களுக்கு. இல்லை, அதாவது என்னென்னா, ஒவ்வொரு நாட்டுடைய கான்ஸ்டியூஷனல் அமைப்பும் எப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது 3 அரசனுடைய கிளைகள் இருக்குது. ஒன்று நீதித்துறை, இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ் என்ன, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்துட்டு பார்லிமெண்ட், லெஜிஸ்லேச்சர். ஸோ சட்டம் இயற்றக்கூடிய நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றம். எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு உங்களுக்கு ஆட்சியை நிர்வாகம் செய்வது. அதற்கு பிறகு நீதித்துறை. ஸோ சட்டங்கள் நியாயமாக செயல்பட்டனவா, இந்த சட்டமே சரியானதா என்று சொல்வதற்கு அவர்கள் இருக்கிறார்கள். அதை தான் அவங்க பண்ண முடியும். ஸோ சட்டம் இயற்றும் அதிகாரம் என்பது எசென்ஷியலி ஒரு சட்டமன்றத்திற்கோ அல்லது நாடாளுமன்றத்திற்கோ தான் இருக்குது. இதுதான் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இவங்க 2 பேர் அதிகப்படியாக செயல்பட்டாங்கன்னா இந்த ஒரு கிளை வந்து அவர்களை மட்டுப்படுத்தும். இந்த மீதி 2 பேரும் யாராவது ஒருத்தர் அதிகபட்சமாக செயல்பட்டால் அவர்களை மாடரேட் பண்ணி சமப்படுத்தி 3 பேரும் வந்து ஒருத்தர் அதிகார மிகுதியாக எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி ஒருத்தர் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு சமமாக நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்பு தான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இது வந்து ரொம்ப நாளாக பல நாடுகளில் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது சர்வாதிகாரம் இல்லாத நாடுகளில் இப்படித்தான் அமைப்புகள் செயல்பட்டு வருது. டெமோக்ரசிஸ்ட். ஆமாம். இப்போது இது மாதிரியான ஒரு சிக்கல் அமெரிக்காவிலேயே இப்போது ட்ரம்ப் வந்த பிறகு வந்துருச்சு. அவர் வந்து வெனிசுவேலா நாட்டை சேர்ந்தவர்களை நாடு கடத்துகிறார், அவர்கள் நாட்டுக்கு அனுப்புகிறார். அதில் அவர்கள் மீது குற்றம் சுமத்தாமல் அவர்கள் வந்து கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க, பின்னணி இருக்கவங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறார். அப்படி அனுப்ப முயற்சி பண்ண சில பேருக்கு வாஷிங்டன் ஃபெட்ரல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்க ஒரு ஜட்ஜ் போஸ்பர்க் அப்படின்றவர் தடை பண்ணிட்டார். அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த நீதிமன்றத்தை அவர் வந்து ட்ரம்ப்புடைய நிர்வாகம் திருப்திப்படுத்தினால் ஒழிய இந்த வெனிசுவேலனை நாடு கடத்த முடியாது. உடனே என்ன பண்ணார் ட்ரம்ப்பு, அவரை வந்து ரேடிக்கல் லூனட்டிக், தீவிரவாத பைத்தியக்காரன் அப்படின்ட்டு அவருடைய சோஷியல் ட்ரூத் அந்த வெப்சைட்டில் அவர் எழுதினார். அன்ஹிஞ்ச்ட், கட்டுப்பாடு அற்றவர் அப்படின்னு அந்த நீதிபதியை கண்டித்தார். இது மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு நீதிபதி வந்துட்டு இன்னொரு நீதிபதி என்ன பண்ணார்,
இவங்க வந்து குற்றமே இல்லாத ஒரு வெனிசுவேலனை தவறாக அடையாளம் கண்டு அவரை நாடு கடத்திட்டாங்க. கடத்திட்டு அங்கே தனிமைச் சிறையில் வச்சுருக்காங்க அந்த வெனிசுவேலனை. உடனே ஒரு நீதிபதி என்ன சொன்னார், நீங்கள் தவறாக அனுப்பிட்டீங்க, அவரை திருப்பி கொண்டு வாங்க அப்படின்ட்டு தீர்ப்பு சொன்னார். ட்ரம்ப் நிர்வாகம் வந்துட்டு அவரையும் பழிச்சிட்டாங்க. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போது நீதித்துறை அந்த பர்டிகுலர் ஜட்ஜு கண்டெம்ப்ட், நான் சொன்னதை நீங்கள் பண்ணலை அப்படின்ட்டு கண்டெம்ப்ட், அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் என்னை மதிக்கலை, அதுக்கு ஒரு தண்டனை உண்டு, அதுக்கு வந்து ஸ்ட்ரிக்சர்ஸ் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போக போகிறார். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர்கள் அதற்கு மேல் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு போய் இவர் கண்டெம்ப்டை நடத்த முடியாத அளவுக்கு இவரை தடை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல சூழல்கள் இந்தியாவில் கூட வந்திருக்கு. இது கேட்குற பொழுது நமக்கு இங்கே இந்த மாதிரி இப்போது மேதகு ஆளுநர் எந்த வகையிலையும் ஒரு பல்கலைக்கழகக்கு வேந்தராக இல்லாத பொழுது இவர் துணை ஜனாதிபதியை கூட்டிகிட்டு வரும் பொழுது அவரை மதித்தாவது விசி எல்லாம் போகணும், துணைவேந்தர்கள் எல்லாம் போய் கலந்துக்க வேண்டிய அவசியம் வருது. ஒருவேளை அதை இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் இங்கே நடந்து சட்ட சிக்கல் உருவாகுமா? இல்லை, உருவாகலாம். இந்த அரசுக்கும் வந்து நம்ம ஆளுநருக்கும் ஆளுநர் பல நேரங்களில் ஆளுநர் செய்வது சரியான்னு எனக்கு தெரியல. 2 பேருக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்குது. இது வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு வேணும்னே ஏதோ சண்டை பிடிக்கிற முயற்சி மாதிரி தான் ஆளுநர் தரப்பிலிருந்து எனக்கு தோணுது. இதில் வந்து தர்ம சங்கடத்திற்கு ஆளாகிறவங்க வந்து துணைவேந்தர்கள் தான். அவங்க தான் மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்ற மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருக்க போகிறவங்க. இதுக்கு இது மாதிரி பல நேரங்களில் இந்தியாவில் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அது தானாகவே வந்து அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் வந்திருக்கு. முதல்ல இங்கே வந்து நீதிபதி மூமு இஸ்மாயில்னு இருந்தார். அவர் சென்னை நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தார் 80களில். அவரை கேரள நீதிமன்றத்திற்கு மாற்றினாங்க. உடனே அதுக்கு எம்ஜிஆர்லேருந்து எல்லாருமே கண்டனம் தெரிவித்தாங்க. இங்கே மாநில அரசு கலந்து பேசி பண்ணியிருக்கணும். அவருக்கு போக விருப்பம் இல்லை, அவர் ராஜினாமா பண்ணிட்டார். நீதிபதி இஸ்மாயில் தலைமை நீதிபதியாக இருந்தவர் மாற்றலுக்கு எதிராக போக மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜினாமா செய்துட்டார். அவர் பதவி விலகின உடனே அது சாதாரணமாக முடிஞ்சு போச்சு. அதுதான் முதல் முறை இந்த மாதிரி ஒன்று நடந்தது. இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு கொள்கை முடிவாகவே இருக்குது. சுழற்சி அடிப்படையில் ஒரு நீதிமன்றத்திலிருந்து ஒருத்தரை வேற ஒரு நீதிமன்றத்திற்கு அனுப்புறதுன்றது ரொம்ப பழக்கத்துக்கு வந்துருச்சு. இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி அது நடக்கும்பொழுது ஒரு அத்திப்பூத்தா மாதிரி அது வந்து ஒரு அவமானகரமான ஒரு விஷயமா எல்லாரும் பார்த்தார்கள். ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு பெரிய பிரசிடென்சி ஹைகோர்ட், அங்கேருந்து கேரள உயர்நீதிமன்றத்திற்கு போகிறது என்பது வந்துட்டு ஒரு ஒரு வகையான கீழ் இறக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது அப்படி ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இந்த இடத்துல என்ன நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த தமிழக அரசு கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து துணைவேந்தர்களை நீங்கள் போங்க, துணை குடியரசுத் தலைவர் வராரு, கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லுன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இது போக துணை குடியரசுத் தலைவருடைய கருத்துக்களை பற்றி ஒரு நிமிஷம் பார்ப்போம். சட்டம் இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு தான் உண்டு. ஸோ இந்த மாதிரி அந்த சட்டம் சரியில்லை அல்லது அந்த சட்டத்தில் பழுது இருக்கு அப்படின்னு சொல்றது, ஒப்புதல் தரவில்லை, ஜனாதிபதிக்கு 3 மாதங்கள் ஒரு கெடு விதிப்பது முறையல்லன்னு சொல்கிறார். இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது வந்து லீகல் ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். அது வந்து தன்னுடைய எல்லைக்கு மேலே போய் நடந்துக்கிற மாதிரியான ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னும் இருக்குது. ஸோ சில நேரங்களில் இப்போ வந்து ரிசர்வேஷன்ஸ் பற்றி சுப்ரீம் கோர்ட் பல விதமான கருத்துக்களை சொல்லிச்சு. ரிசர்வேஷன்ஸ் 50% மேலே இருக்க போகக்கூடாதுன்னா சொல்லிச்சு. அதற்காக நாம் என்ன பண்ணோம், நாம் தான் இந்தியாவிலேயே அதிகமான இடஒதுக்கீடு வச்சுருக்கிற மாநிலம். இதை கொண்டு போய் நாம் 9வது அட்டவணையில் கொண்டு போய் சேர்த்தோம். ஏன்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதை போய் மறுபரிசீலனை செய்ய முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, நாங்கள் எதையும் பரிசீலனை செய்வதற்கான அதிகாரம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுது. இது வந்து ஜனநாயக அமைப்புகள் உலகத்தில் தோன்றிய நாள் முதல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விங் ஆஃப் கவர்மெண்ட்டும் ஒருத்தரை சோதித்து பார்க்கக்கூடிய இந்த மாதிரி பரிசோதனைகள், இந்த மாதிரி சங்கடங்கள் வழக்கமாக வர்றது தான். ஒரு மாதிரி இது சரியாக போயிடும் நாளாவட்டத்தில் வச்சுக்கோங்களேன். அதனால் இது அந்த மாதிரி சரியாக போய்டும்னு நினைக்கிறேன். எனக்கு கூட சுப்ரீம் கோர்ட் வந்து இது வந்து ஒரு அட்வைசரியாக சொல்லியிருக்கலான்னு தான் தோணுச்சு.
இந்த 3 மாதம் 6 மாதம் கெடுவெல்லாம் வந்துட்டு இல்லை அவங்களுக்கு சொல்லி நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றுங்கள், நிர்வாக அமைப்பை நீங்களே ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு கூட அரசுக்கு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஏன்னா சரி இப்படி சொல்கிறோம், காவேரியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்புகளெல்லாம் வந்து கர்நாடக அரசு மதிக்கலை. என்ன பண்ண முடிஞ்சது சுப்ரீம் கோர்ட்டால்? இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புகளை வந்து யாராவது மதிக்கலைன்னா சுப்ரீம் கோர்ட் அதை எப்படி நிறைவேற்றும்? ஸோ ஜுடிஷியல் ஓவர் ரீச்சுக்கும் வந்து ஒரு எல்லை இருக்குது. நீங்கள் வந்து மற்ற 2 கிளைகளை சார்ந்து தான் இருக்கீங்க, மற்ற 2 கிளைகளும் உங்களை சார்ந்து தான் இருக்குது. அதில் ஒவ்வொரு கிளையும் இன்னொரு கிளையை சார்ந்து இருப்பது தான் அதுதான் ஜனநாயகம். அதனால் ஒருத்தருடைய அதிகாரம் வந்து மிகுதியாக ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒருத்தர் கட்டுப்படுத்தி செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். ஒரு அரசில் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், நீங்கள் மிகுதியாக ஏதாவது பண்ணிங்கன்னா நான் அதை தடுக்கிறது, நான் மிகுதியாக ஏதாவது பண்ணேன்னா நீங்கள் தடுக்கிறது. இது வந்து ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு வழிமுறை. எனக்கு உச்சநீதிமன்றம் ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் மிதமாக இதை அணுகியிருந்து, ஏன்னா இவர்கள் மூலமாக தான் அதை சாதிக்கணும். இப்போ இந்த அரசு வந்து அதை மறுத்துருச்சுன்னு வச்சுக்குவோம், என்ன பண்ண முடியும்? கர்நாடக அரசு என்ன பண்ண முடிஞ்சது? ஸோ அரசியல் தீர்வுகளை நீங்கள் சட்ட ரீதியாக வந்து தீர்வு கொண்டு வந்துட முடியாது. எல்லா நேரமும் சட்ட ரீதியான தீர்வுகளுக்கு அரசியல் வழியான தீர்வு காண முடியாது. அதனால் எல்லாமே கலந்து பேசி கொண்டு வரக்கூடிய தீர்வுகள் தான் ஓரளவுக்கு. இது அட்டர்னி ஜெனரல் மூலமாக அவர்கள் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள். அரசு வந்துட்டு அட்டர்னி ஜெனரல் போய் கேட்க போகிறாரு, இந்த மாதிரி சொல்கிறாங்க ஜட்ஜஸ், இந்த மாதிரி தீர்ப்பு தரலான்ற மாதிரி நினைக்கிறாங்க, நீங்கள் என்ன இல்லை நாங்களே அதை மாற்றி கொண்டு வந்துடுறோம், அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு அட்வைசரி மாதிரி சொல்லட்டும். அந்த மாதிரி எவ்வளோ வழி இருக்குது. ஆனால் அந்த காலக்கெடு 2 வருடங்கள்லாம் பொறுத்திருந்து தானே இது அவங்க இந்த தீர்ப்பை வந்து வழங்க வேண்டிய கட்டாயத்துக்கு 2 ஆண்டுகள் பொறுத்திருந்தாங்கல்ல, இன்னும் ஒரு 6 மாதம் கூட பொறுத்திருக்கலாமே. இல்லை சொல்கிறேன், அதாவது இவர்களை இந்த கிளையை பகைச்சிக்கிட்டு அவர்கள் எப்படி நடத்த முடியுன்றாங்க. அது இப்போ வந்து பகை மாதிரி தானே இருக்குது. இங்கே வந்து நாம் வந்து சுவரொட்டிகள்லாம் போட்டு இதை ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடுற மாதிரி தான் நம்ம இருக்கோம். இதை பற்றி மற்ற இடங்கள்லாம் பெருசாக பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வெற்றிகளை நம்ம வாங்கிட முடியாது, அதுவும் இருக்குது. ஏன்னா அந்த ஜட்ஜை பொறுத்து, பெஞ்சை பொறுத்து, யார் வருவான்றதை பொறுத்து. மிக்க நன்றி உங்கள் கருத்து பதிவுக்கு. மீண்டும் சந்திப்போம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ்.